ஹாய், இவ்வளோ அவசரமாக எங்கே போயிட்டுருக்கேன்னா 80% ஃப்ளாட்டு சோஃபா ஆஃபர் போட்டிருக்காங்களா. இவ்வளோ லேட்டாக தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. ஆனால் அட்ரஸ் தெரியாது, தேடிட்டு தான் போயிட்டே இருக்கோம். புதுசாக டெக்ஸஸ் மார்ட் ஓப்பன் ஆகிருக்கான் கேஆர்புரம் சைடு. சரி தேடி 2 ஹவர்ஸாக இப்போ தான் வந்து சேர்ந்த டெக்ஸஸ் மார்ட்டுக்கு. வண்டி பார்க் பண்ணிவிட்டு முதல்ல உள்ளே போய் சோஃபாஸ் என்ன இருக்குது முதல்ல பார்க்கணும். உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம். சோஃபாஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சோஃபாவும் இருக்குது. 5 சீட்டர் 2 சீட்டர் எல்லாம் இருக்குது. டைனிங் டேபிள் கூட இருக்குது. இதெல்லாம் புதுசாக தான் டெக்ஸஸ் மார்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு சொன்னால் ஃபர்னிச்சர் சோஃபா கிடைக்குது அவ்வளோதானே. இங்கே பார்த்தா ஃபுல்லாக செட்டோட கிடைக்கிது. எல்லாத்தையும் சிங்கிள் சேர் வேணும்னா சிங்கிள் சேரு, 5 சீட்டரு 2 சீட்டரு, டைனிங் டேபிள். இந்த சோஃபா பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக புசுன்னு நல்லா இருக்குது, சாஃப்டாக. ஆனால் ரேட்டு கொஞ்சம் இது அதிகம்தான். அதனால் கொஞ்சம் உக்காந்து தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேங்க. அடுத்தது போய் இந்த ஊஞ்சலை பார்க்கலான்னு பார்த்தேன்னா, சரி ஊஞ்சலாவது வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி போடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த ஊஞ்சலை நான் உக்காந்த ஊஞ்சல் உடஞ்சி போயிடும்னு நினச்சிட்டு, சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது டைனிங் டேபிள் பக்கம் போயிட்டேன். சரி டைனிங் டேபிள்லாம் ஒரு ரவுண்டு பார்த்தேன். எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு இடமும் இல்லை, இப்போ அவ்வளோ வாங்குகிற அளவுக்கு இப்போ அமௌண்ட்டு கிடையாது. இந்த டேபிள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய வீடு இருக்கணுங்க. 2 பெட்ரூமு 3 பெட்ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு 5 சீட்டர் தான் கேட்டேன். ஆனால் 5 சீட்டரு என்னென்னா கடையில் நீங்கள் 5 சீட்டர் நான் போய் ரொம்ப வேறு ஷோரூமில் கேட்டப்போ 1 lakh 1.5 lakh அப்படி சொன்னாங்க. ஆனால் இங்கே பரவாயில்லைங்க, உங்களுக்கு 25,000 35,000 40க்குள்ளே தான் வரும். ஆனால் செம்மையாக இருக்குது எல்லாம் குவாலிட்டி. இதை பார்த்தா இது ஒன்றாவது வாங்கலான்னு நினச்சேன். மேடம் சோல்ட் அவுட் மேடம், இந்த சைடு வாங்கன்னு சொல்லிட்டான். சார் சோல்ட் அவுட்டா, சரிடா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரேட்டு பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஆல்ரெடி இதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. சரி ஆச்சு, நாம் சோஃபா தானே பார்க்க வந்தோம், சோஃபா பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸ் சோஃபா பார்த்துங்க. ஆனால் ரேட்டு மட்டும் ரீசனபிளாக இருக்குது. யாராவது பெங்களூரில் இருந்தீங்கன்னா சோஃபா வாங்கணும்னு இருந்தீங்கன்னா வந்து இங்கே வாங்குங்க. ரொம்ப 80% ஃப்ளாட்டு, ரொம்ப கம்மியான விலை, குறைவான விலையில் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து கேஆர்புரம் சைடு இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு போர்ட்டர் புக் பண்ணால் ஆறாமல் போர்ட்டரில் வந்துடும். இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கீங்கன்னா ஒரு 2,000 rupees அது மட்டும் தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். இல்லைன்னா விட்டு உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லை, செம்மையாக இருக்குது குவாலிட்டி. ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் இல்லை, ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்குது. பார்க்கக்கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நான் எல்லாம் போய் உக்காந்து அதே சோஃபாவில் உக்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் திட்டுட்டு இருந்தாங்க, ஏன் பைத்தியமா நீ போய் உக்காடுற சும்மா சோஃபாவில், வா வீட்டுக்கு போகலாம் இப்படி சொன்னோடனே மேனேஜர் கட் பண்ண போது டிசைன் எப்போ தான் வருது சார்ன்னு கேட்டேன். சரி மேம் தர்ஸ்டே வர வந்துடுங்க நாங்கள். சரி அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்ன பண்ணுறது, கிளம்பி தான் ஆகணும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு 2 சப்பாத்தியும் எக்கு குருமாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் கம்முன்னு தூங்கிட்டுங்க.